வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, மறுநாள் காலை ஊர் பஞ்சாயத்து எல்லாமே கூடுது. அப்போ சிவனாண்டி முத்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க ஐயா, நேத்து நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அம்மா அந்த ராஜா மேல ஒரு பழிய போட்டாங்க. அது எல்லாமே ஆதாரத்தோட அவங்க நிரூபிச்சாங்க. அந்த இந்த ராஜாவோட மருமவன் அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அப்படி எந்த விதத்துலையும் ஆதாரத்தோட நிரூபிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கப்புறமும் அவங்களுக்கு டைம் கொடுக்கறது ஒரு விதத்துலையும் நியாயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இதுக்கான ஒரு முடிவை தெரிவிங்க. இந்த கேவலமான ஒருத்தனுக்கு இந்த கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை ஒப்படைக்க போறீங்களா? இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டதும் ஊர் தலைவர்கள் நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு சிவனாண்டி, எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. கார்த்தி தம்பி அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும். ஸோ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என்ன தப்பா சொன்னேன்? கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை இந்த மாதிரி கேவலமான ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பதிலாக நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை எந்தவித பிரச்சனை இல்லாம நான் நல்லபடியா நடத்தி முடிப்பேன். அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம கொஞ்சம் கூட அருகதையே உள்ள ஒருத்தனுக்கு நீங்க ஒப்படைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அம்மன் ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்ததோட சிவனாண்டி ஊர் தலைவர்களை பார்த்து, இதோதான் வந்துட்டானே, இவன் கண்டிப்பா உண்மையை நிரூபிக்க மாட்டான். நீங்க சீக்கிரம் தீர்ப்பு சொல்லுங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு நியாயத்தையும் சொல்லுங்க. அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை என் கையில ஒப்படைங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, யாரும் யாருக்கிட்டையும் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை ஒப்படைக்க போறது கிடையாது. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்ததும், வாங்க தம்பி, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ உண்மையா ஆதாரத்தோட நிரூபிக்கிறதா நீங்க சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க தம்பி, உங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. சிவனாண்டி கேட்கிறாரு, சரி தப்பில்லை அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை காமி அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்கய்யா, அதற்கான ஆதாரம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, என்ன தம்பி, ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க? அப்புறம் எப்படி தம்பி உங்க பேச்சை நாங்க கேட்க முடியும்? உங்க மாமா மேல தப்பி இருக்கிறது உறுதியாயிட்டு இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஐயா, என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல. ஆனா நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அந்த பார்வதி அம்மாவுக்கு சொல்றேன். பார்வதி அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோவிலை சுத்தி வரணும். அதுவும் எப்படி சுத்தி வரணும் அப்படின்னா, கையில கோவில் கலசத்தை வச்சு சுத்தி வரணும். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த பார்வதி. ஏன்னா அந்த பார்வதிக்கு கடவுள் பக்தி அதிகம். கடவுள் கிட்ட அந்த அளவுக்கு அவங்க வச்சுக்கிடவே மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் எல்லா ஒரு பரிகாரத்தையும் செஞ்சிருவாங்க. ஆனா திடீர்னு கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வா அப்படின்னு சொன்னதோட அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நான் கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வரணுமா? இங்க பாருங்க, நான் வந்துட்டு நியாயம் கேட்டு வந்து நிக்கிறேன். எனக்கான நியாயத்தை கொடுக்காம கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வர சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எனக்கான நியாயத்தை நீங்க சொல்லுங்க. அப்பதான் நான் கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வருவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் பார்வதியை பார்த்து, இங்க பாருமா, நீ நியாயம் கேட்டு எங்களை எல்லாம் தேடி வந்திருக்க. ஸோ உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா நீ நாங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும். கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வா அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த லேடி நேரா பயத்துல நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, அதான் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றேன். என் மாமா தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றேன். அப்போ உன் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும்னா கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வா அப்படின்னு. உடனே பார்வதியை பார்த்து அந்த பெண்கள் கேட்குறாங்க, ஏமா நிக்கிற? நீ இப்படி நிக்கிறத பார்த்தா உன் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ அந்த பார்வதி நேரா சிவனாண்டியை பார்க்க, சிவனாண்டி சொல்றாரு, போ கலசத்தை எடுத்துக்கிட்டு சுத்தி வா அப்படின்னு. உடனே பார்வதி அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. அப்ப ஹீரோ அங்க ஆல்ரெடி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு.
ஒரு அம்மன் வேஷத்துல. அப்போ அந்த பார்வதி உள்ளார போனதோட அவங்களுக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்கிறது, பயம் வர ஆரம்பிக்குது. அப்ப கலசத்தை எடுத்துக்கிட்டு உள்ளார போனதோட டக்குன்னு அம்மன் மாதிரி ஒருத்தவங்க எதிர வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் பார்வதிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அம்மன் மாதிரி இருக்கிறவங்க கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பொய் சொல்லுவ அப்படின்னு. உடனே அந்த லேடி வந்து பயந்து போய் கலசத்தை கீழே வச்சுட்டு அந்த அம்மனோட காலில் விழுந்து, அம்மா அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பே பண்ணாதவர் மேல நான் இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. அப்ப அந்த அம்மன் விஷயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உடனே போய் ஊர் தலைவர்கள் கிட்ட சொல்லு, அந்த உத்தம மேல எந்த மித்த தப்புமே இல்லை, அவரு ரொம்ப நல்லவரு, நான் தான் வந்துட்டு அவர் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி போய் சொல்லு அப்படின்னு. உடனே அந்த பார்வதி அழுதுகிட்டே, சரிம்மா நான் உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு வெளியில வந்து எல்லாரையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்கய்யா, நான் தான் வந்துட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அழுகுறாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாருமே அதிர்ச்சியாகி, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த ஐயா மேல எந்தவித தப்பும் இல்லை, இவர் வந்துட்டு எனக்கு யாருன்னே முன்ன பின்ன தெரியாது, நான் பக்கத்தூருக்காரி, காசு தரேன்னு சொன்னாங்க எனக்கு இவர் மேல மிகப்பெரிய பழிய போடுறதுக்கு, இவர் கோவில் கும்பாபிஷேகத்துல உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் பாசுக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஹீரோ நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தியா பாத்தியாங்கய்யா, இவளே வந்துட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டா, இப்போ எல்லாரும் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டியும் முத்துவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, ஆமா தம்பி, இந்த பொண்ணு சொன்ன பிறகுதான் தம்பி எங்களுக்கே புரியுது, இவ எப்படிப்பட்ட தில்லாலங்கடி அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, நான் ராஜா ஐயா மேல ரொம்ப பெரிய பழிய போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்கிறேன், நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பயந்தவ, அம்மன் என் எதிர்க்க வந்து என்னை ரொம்பவே வந்து பயமுறுத்திட்டாங்க, இதுக்கப்புறமும் நான் யாருக்கும் எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா சொல்றாரு, சரி விடு, இதுக்கப்புறமாவது யாருடைய வாழ்க்கையை நீ கெடுக்கணும் அப்படின்னு நினைக்காத. அப்போ அந்த அம்மா வந்து பயந்து அந்த இடத்துல இருந்து போகலாம் அப்படின்னு பார்க்க, ஹீரோ டக்குன்னு பார்வதியை பார்த்து, இங்க பாரு, ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம போறியே அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, சொல்லுங்கய்யா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீ இன்னும் சொல்லல, இந்த கும்பாபிஷேகத்தை நிற்பாற்றத்துக்காக தான் நீ இப்படி ஒரு பழிய ராஜா மேல போட்டேன்னு சொல்ற, அப்போ அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல, அந்த காரணத்தை சொல்லாம நீ பாட்டுக்கும் போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு, இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த லேடி அதிர்ச்சியாகி சிவனாண்டியை பார்க்க, சிவனாண்டியும் முத்துவும் வந்துட்டு சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்லிட்ட அப்படின்னா உன்னை கண்டிப்பா நாங்க அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க மாட்டோம், உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவோம், அதை விட்டுட்டு நீ வந்துட்டு பொய் சொன்ன அப்படின்னு வச்சுக்கேன், அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும், உன்னை கண்டிப்பா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம், நீ மிகப்பெரிய பொய் சொல்லிட்ட, ஒருத்தருக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ட அப்படின்னு உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம், என்ன சொல்ற அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த லேடி பயந்து போய், தம்பி தம்பி, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு பிரச்சனை இல்லை, சொல்லு உண்மையை, யாரு உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொன்னது, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு. அப்ப பார்வதி ஊர் தலைவர்களை பார்த்து, ஐயா, நேத்து இது மாதிரி இதோ நிக்கிறாங்களே இந்த சிவனாடியும் முத்துவும், அவங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்தாங்க, வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு பணம் தரேன், ஆனா ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் நீ வந்து நிக்கணும், ஒருத்தர் மேல மிகப்பெரிய பழி போடணும், அவரு கோவில் கும்பாபிஷேகத்தோட பூஜையில உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆரம்பத்துல எனக்கு 5 லட்சம் பணம் தரதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் பணத்தை அதிகமா சொன்னாங்க, நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் இவர் மேல மிகப்பெரிய பழி போட்டுட்டேன், இவங்க 2 பேரும் தான் என்ன அப்படியே செய்ய சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சிவனாண்டியையும் முத்துவையும் பார்க்குறாங்க. சிவனாண்டியும் முத்துவும் சொல்றாங்க, இந்த பொம்பளை யாருன்னே தெரியாது, இது எல்லாமே அந்த கார்த்தியோட வேலை அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்லையா, இவங்க 2 பேரும் தான் என்கிட்ட வந்து அப்படியே சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இல்லைங்கய்யா, இவ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு சிவனாண்டி, இருக்கிறதுலயே அதிகமா வந்துட்டு நீ இந்த பொம்பளைக்கே சப்போர்ட் பண்ண, அது மட்டும் இல்ல,
கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை உன் கையில ஒப்படைக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நீ தான் வந்துட்டு இப்படி இந்த பொம்பளைய சொல்லியிருப்ப அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறது, இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ட்டு. அப்போது அந்த பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கய்யா, இவங்க தான் வந்துட்டு என்னை அப்படி சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், மற்றபடி என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்ல, அப்போது ஹீரோ நேராக ஊர் தலைவர்களை பார்த்து, பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட தான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி இவன் இப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தம்பி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, சரி, இந்த சிவனாண்டியும் முத்துவும் இதுக்கப்புறமும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, கும்பாபிஷேகத்தையும் நம்மளால் ஒழுங்காக நடத்தவே முடியாது. ஸோ இதுக்கப்புறமும் இவனை இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ஊர் தலைவர்கள் சிவனாண்டியையும் முத்துவையும் பார்த்து, இங்கே பாரு, உன்னால் இது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே அனுபவிச்ச அவமானங்கள் போதும், இதுக்கப்புறமும் நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் முத்து ரொம்பவே ஷாக் ஆகி அந்த இடத்துலேருந்து முத்துவும் சிவனாண்டியும் கிளம்புறாங்க. அப்புறமா ஊர் தலைவர்கள் ராஜாவை பார்த்து, ஐயா, உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப பெரிய பழியை போட்டுட்டோம், அவ சொன்னும் பொழுதே நாங்கள் இதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கணும், அதை விட்டுட்டு உங்கள் மேலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு பழியை போட்டுட்டோம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, பரவாயில்ல, விடுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்தாலே போதும், எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்கள் மட்டும் உண்மையை நிரூபிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் எந்த தப்பும் பண்ணாத இவர் மேலே நாங்கள் ரொம்ப பெரிய பழியை போட்டிருப்போம், தலைமுறையாக அந்த பழியும் சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கோம், நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி, நம்மளுக்கு முக்கியம் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் தான், இந்த கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நிப்பாட்டுறதுக்காக பல வகையிலும் நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாத்தையும் எதிர்த்து கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நல்லபடியாக நடத்தணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறது சரிதான், நிறைய பேர் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அது எல்லாத்துலேயும் மீண்டு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தணும் தம்பி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜா வந்துட்டு நேராக ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, சொல்லுங்க மாமா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை, என் மேலே எவ்வளோ பெரிய பழி விழுந்துச்சு மாப்பிள்ளை, என் சொந்த பொண்டாட்டி கூட என்னை நம்பவே இல்லை, ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு என் மானத்தையே காப்பாற்றிருக்கீங்க மாப்பிள்ளை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, அத்தை வந்துட்டு கேட்பார் பேச்சு கேட்டு தான் இப்படி பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் அத்தை மேலே கோவப்படாதீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ளை, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி விடுங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்காது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ஊர் தலைவர்கள் நேராக ராஜாவை பார்த்து, சரி, கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், அதுவும் அந்த சிவனாண்டியோட பிரச்சனை இல்லாமல் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் முத்துவும் அவமானப்பட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. எப்படியாவது இதை நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்கு எதிராக வந்துட்டே அப்படின்னு அவங்க 2 பேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.